அனைத்து கிராமங்களுக்குமே குடிநீர் வசதி. ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு ஆழ்துளை கிணறு, மேல்நிலை தொட்டி, அது மாதிரி 7 கிராமத்துக்கு 7 ஆழ்துளை கிணறு, 7 மேல்நிலை தொட்டி போட்டு. காமராஜர் எல்லாம் படிக்காத மேதை அவர். ஒவ்வொன்றும் வந்து யோசனை பண்ணி படித்தவனுக்கு அந்த யோசனை இருக்காது. என்ன மெச்சூரிட்டி, சீமை இல்லாத மெச்சூரிட்டி வந்ததுங்க, ஒன்றுமே கிடையாது. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 6 மாதத்துக்கு எல்லாம் பழகிக்கல. நாங்கள் எல்லாம் பிறக்கும் போது பஞ்சாயத்து தலைவர் பழகி வந்தோம். படிச்சிருந்தா தான் நீ இங்கிலீஷில் ரிட்டர்ன் எழுத முடியும். இல்லாட்டி இன்னொருத்தர் நாடி நீங்கள் போயிட்டுருக்கணும். நீங்கள் எழுதி கொடுங்க. மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக. ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஓடமஞ்சூர் பஞ்சாயத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் யாருன்னா, அவரை சுற்றி உள்ள மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு. அவர் தான் சண்முக ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. என்னுடைய பேர் வந்து ஆர் சண்முகம். நான் வந்து 1996 2006 வரைக்கும் இந்த ஓடந்துறை பஞ்சாயத்து தலைவராக பதவியில் இருந்தேன். அதுக்கடுத்து அந்த பஞ்சாயத்து வந்து பெண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில்லை. என் மனைவி வந்து 2006 2016 வரைக்கும் ஆக மொத்தம் 20 ஆண்டு காலம் இந்த பஞ்சாயத்தினுடைய நிர்வாகத்தை நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர் 86 to 91. அப்போவே வந்து நான் வந்து ஃபுல்லி அக்ரிகல்ச்சர் தான். 100% நான் வந்து விவசாயம் தான். வேறு எந்த தொழிலும் நான் பண்ணலை. விவசாயி அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு மனிதராக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த விவசாயி மட்டும்தான் மற்றவங்களுக்காக பிறந்தவர்கள். மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வேலை செய்வாங்க. இந்த விவசாயி ஒருத்தர் தான் அவங்க வேலை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு தன்மை உள்ளவங்க வந்து இந்த விவசாயி. அதனால் நான் முழு நேரம் விவசாயியாக தான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர் ஆன பின்னாடி, இந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் ஆன பின்னாடி அவர் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் என்னெல்லாம் சேவை பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கும் நிறைய ஆர்வங்கள் இருந்தது. அந்த ஆர்வத்தை பின்தொடர்ந்து அவர் ஒரு 5 வருஷம் பதவியில் இருந்தார், 91 வரைக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு 5 வருஷம் பஞ்சாயத்துடைய எலெக்ஷனே இல்லை. அப்போ நான் வந்து அப்போவே ஆக்ட் பண்ணேன். எப்படிலாம் சர்வீஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மூலமாக தான் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. 96 நான் பஞ்சாயத்து தலைவர் ஆனதுமே அது முழுமையாக சேவை மனப்பான்மையோடு செயல்படணும். வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தோடு நம்ம செயல்படணும். மக்களுக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்ததுங்க. அதான்யா, இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஏதோ ஒன்று செய்யணும்னா நம்ம நிறைய பணம் இருக்கணும், ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு விவசாயியோட மகனோட நீங்கள் செயல்பட்டுருக்கீங்களா? ஆமாம். அது எப்படி உங்களால் முடிஞ்சது? இல்லை, வசதிங்கிறது என்னுடைய அளவுக்கு என்கிட்ட வசதி இருந்தது. ஏன்னா எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் நிறையா எனக்கு வரும். அதனால் அது அந்த வசதி இருந்தது. நீங்கள் வசதி இருந்தாலுமே மனசு இருக்கணும். கண்டிப்பாக. ஆமாம், அது இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். எல்லாம் நிறைய பேர் பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க? பண்ணலையே. அதனால் பணம் இல்லாதவன் நிறைய பண்ணியிருப்பான், பணம் இருக்கிறவன் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமட்டாலும் கூட சேவை மனப்பாடம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சுமூகமாக நடைபெறும் அப்படிங்கிறது என்னுடைய சர்வீஸில் நிதர்சனமான உண்மை. இப்போது அந்த ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதுவுமே என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. நம்ம எப்படி இந்த மாதிரி ஐயா மாதிரி மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னே தான் குரூப் 1 எழுதியிருக்காங்க பசங்க. ஒரு 4-5 பசங்க குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த குரூப் 1ங்கிறது ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா டிப்டி கலெக்டர் ரேங்க் வந்துடும். எங்கள் ஆடியில் என்ன ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ரேங்க் வந்துடும். அப்புறம் அவங்க வந்து எங்கிட்ட நீங்கள் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே, சோஷியல் ஒர்க் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு அடிப்படை வசதி முழுமையாக பண்ணியிருக்கீங்க, குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, அனைவருக்கும் வீடு, குடிநீர் வந்து 24 மணி நேரம் குடிநீர் வரக்கூடிய ஒரு திட்டம், இது மாதிரி பல திட்டங்களை நீங்கள் செயல்படுத்திட்டீங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியக்கூறு? நாங்கள் அதிகாரியாக வரும்போது நாங்கள் அதிகாரியாக அந்த நிலையில் நாங்களே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி என்னை கேட்க வந்திருந்தாங்க. ஒரு 10 நாளைக்கு ஒன்று வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், முதல்ல வந்து ஒரு பெருந்தன்மையை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, எல்லா மக்களையும் நேசிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க, அவங்களுடைய கோரிக்கையை வந்து பணிவோடு ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பதவியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்புறம் நீங்கள் அவங்க என்ன கோரிக்கை கொடுத்தாங்களோ அந்த கோரிக்கையை வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்கள் உதவியாளரை கான்டாக்ட் பண்ணி ஒரு 8 நாளைக்குள்ளே அவங்களுக்கு அந்த பணியை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகார முனைப்போடு ஒரு நல்ல கரப்ஷன் இல்லாத ஒரு நிர்வாகமாக நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நிச்சயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். அதை விட நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் எப்போவுமே ஒரு பஞ்சாயத்தோ டவுன் பஞ்சாயத்தோ முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ எதாக இருந்தாலுமே 10 ஆண்டுகளிலேயே
ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ நான் பண்ணியிருக்கேன் 10 வருஷத்தில். குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் விழுக்க வசதி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கல்வி, இந்த போன்ற எல்லாமே 10 வருஷத்துலேயே பண்ணிட்டேன். ஆனால் நான் ஜாயின் பண்ணும்போது 97 நான் ஜாயின் பண்ணும்போது இந்த பஞ்சாயத்து வந்து ஒரு ஜீரோ டெவலப்மெண்ட் தான். 8 கிராமத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு மட்டும் தான் குடிநீர். அந்த 7 கிராமத்துக்குமே குடிநீர் கிடையாது. அவங்களாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் குழந்தை சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துலேயே ஜாயின் பண்ண ஒரு வருஷத்துலேயே அனைத்து கிராமங்களுக்குமே குடிநீர் வசதி. ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு ஆழ்துளை கிணறு, மேல்நிலை தொட்டி, அது மாதிரி 7 கிராமத்துக்கு 7 ஆழ்துளை கிணறு, 7 மேல்நிலை தொட்டி போட்டு அனைவருக்கும் குடிநீர் பண்ணி கொடுத்தோம். அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு பஞ்சாயத்தோ, முனிசிபாலிட்டியோ, கார்பரேஷன் எதாக இருந்தாலுமே 10 வருஷம் போதும், டெவலப் பண்ணிடலாம். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கணும். ஒன்று, சர்க்கார் கொடுக்குற பணத்தை முழு அளவில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு போகணும். அதில் எந்த விதமான மிஸ்யூஸும் அந்த பணத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா 10 வருஷம் போதும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணமே இருக்குது. மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையில் செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாகக்கூடாது என்ற சீரிய நோக்கத்திலும் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யம் மிக எளிதில் குறுகிய காலத்தில் பெறுவதுடன் நமது அப்துல் கலாமுடைய கனவா 2020 இந்த நாடு வல்லரசாக இருக்கும். இந்த ஊழல் என்ற ஒரு கொடூரமான ஒரு வியாதி இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம இன்னும் பின்தங்கியே இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பசங்க வந்து குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க வந்து கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அது அவங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி நான் இப்போ உங்களை பார்த்து நாங்கள் பண்ணுறோம் ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு எந்த ஸ்டெப் எடுத்து எப்படி போகணுன்னு வழியே தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் பதவி இருந்தால் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப அதிகமாக பண்ணலாம். போஸ்டிங் இருந்தால் அந்த போஸ்டிங் வச்சுட்டு நம்ம வந்து நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதிகாரம் இருக்கும். இந்த அதிகாரம் இல்லாமல் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். சும்மா சாப்பாட்டுக்கே இல்லாதவன் போய் சர்வீஸ் பண்ண முடியாது. சாப்பாட்டுக்கே இல்லாதவன் போய் சர்வீஸ் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த பேக்ரவுண்டு வச்சுட்டு தான் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ டாட்டா பண்ணலாம், பிர்லா பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கே இல்லையே, நம்ம டெய்லி வேஜஸாக இருக்கிறோமே, எங்கேயாவது போய் ஏர்னிங் பண்ணால் தான் செலவுக்கு பணம் அப்படிங்கிறவங்க சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் முடியாது. ஆமாம், செய்ய முடியாது. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி பூரா ஒரு நாள் பூரா போய் சர்வீஸ் பண்ணணும், பண்ணி ஜனங்களை போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாயந்தரம் வந்து சாப்பாடு வீட்டில் போடணும்ல. சாப்பாடு இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். சாப்பாடு இல்லாமல் எப்படி நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும்? அப்போ அதுக்கு ஒரு சோர்ஸ் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ அந்த சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வசதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, நான் போய் சம்பாதிக்க வேண்டியதில்லை, எனக்கு எப்படி ஏர்னிங் வந்துடும், நான் அதை வச்சு நான் பண்ணிக்குவேன், நான் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இருக்குன்னு எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த சேரி பக்கம் போகணும். முதல்ல போனீங்கன்னா எல்லாமே ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ஸ் தான் இருப்பாங்க. வறுமை கோட்டில் கீழே இருக்க மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன வசதி வேணும்னு நீங்கள் அவங்ககிட்ட ஒரு புள்ளி விவரம் நீங்கள் எடுக்கணும். இது வயசாகி உட்காந்துருப்பாங்க, ஒரு வசதியும் இருக்காது, பசங்க பிள்ளைங்களும் இருக்க மாட்டாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சர்க்கார் வந்து இப்போ ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஓஏபின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து ஆன்லைனில் போட்டு நீங்களே நேரடியாக விஓகிட்ட போய் ஒரு டாட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அதை தாசாட்டை நேரடியாக நம்ம பெனிஃபிஷரியை கூட்டிகிட்டு போய் காட்டினீங்கன்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்க, நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விடோ இருப்பாங்க, அல்லது ஒரு கடவுளான கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிறு தொழில் எது பண்ணுறீங்களான்னு கேட்கணும். ஒரு தையல் மிஷினு, அப்புறம் ஏதாவது டிராயிங் வேலை ஏதாவது பண்ணி கொடுக்குறது, அல்லது காய்கறி விற்பனை பண்ணுறது, அல்லது இந்த இட்லி மாவெல்லாம் ஆட்டியெல்லாம் வைப்பாங்க. அவங்களால என்ன முடியுமோ, அவங்களால என்ன தொழில் தெரியும், முதல்ல அவங்கள வந்து உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் தான் தொழில் கொடுக்கணும். ஆமாம், அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம தொழிலை கொடுக்கணும். நம்ம இன்ட்ரெஸ்ட் தொழிலை கொடுக்கக்கூடாது. நம்ம இன்ட்ரெஸ்ட் தொழில் கொடுத்தா ஃபெயிலியர் ஆகிடும். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து சக்ஸஸ் தான். அது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் அவங்கள்ட்ட போய் உட்காந்து விவரிச்சிக்கணும். நீங்கள் அவங்களோட இருக்கணும், அவங்களோட நீங்களும் இருக்கணும். நீங்கள் வந்து பந்தாவாக இருக்கக்கூடாது. அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அதே ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்களா அவங்க மனம் திறந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். சூப்பர் சூப்பருங்க. இப்போ நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் போஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களா? இப்போ இல்லை, போஸ்டரில் இல்லை, நான் அது விரும்பவே இல்லையே. போஸ்ட்டு, புகழ், பாராட்டு இதெல்லாம் நான் விரும்பவே கிடையாது. சூப்பர் ஐயா. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், இது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும். நம்மளும் இது மாதிரி இதை எடுத்து செய்யலாமே, நமக்குள்ளே ஒரு சேவை மனப்பான்மை இருக்குது, அதை வெளிக்கொண்டு வந்தது அது எந்த நிகழ்ச்சியாக இருக்கும்? அதாவது வந்துங்க, எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போதே இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பூமியில் மனுஷனாக வந்ததிலிருந்தே வீடை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பூமியில் மனுஷன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறான். ஆனால் அப்போ இருந்து வீடே பார்க்காதவன், எல்லாம் பவுண்டட் லேபர்.
கொத்தடிமைகள் எல்லாம் நம்ம பாக்குத்தோப்பில் வந்து குடியிருப்பாங்க. அவங்க பகல் தண்ணி கட்டுவாங்க, நைட்டில் காவல் காப்பாங்க. அவன் எங்கேயும் போக முடியாது, அவனுக்கு வீடு வசதி கிடையாது. பவுண்டரியில் அப்புறம் 150 ஃபேமிலி இருந்தாங்க. எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போதே இந்த 150 ஃபேமிலி வந்து இவங்களுக்கு ஏதாவது தனியார் நிலத்தை எடுத்து வாங்கி நம்மளால் சொந்தமாகவே பணம் போட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு சொன்னார் அவர். நான் பணம் போட்டு நம்மளே சொந்த பணம் போட்டு வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அதெல்லாம் பார்த்தோம். அவர் பீரியடில் அது சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணோன்னா 91 ஒரு பீரியட் முடிஞ்சுது. அதுக்கு பின்னாடி சரி எது பண்ணல, 96 நான் வந்த பின்னாடி எப்படி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். தனியார் நிலத்தை வந்து ஒரு 6 ஏக்கர் நிலத்தை அரசு நில ஆர்ஜிதம் பண்ணாங்க. நில ஆர்ஜிதம் பண்ணி அவங்களுக்கு 119 தொகுப்பு வீடு ஒரே இடத்துல கட்டி அவங்க பவுண்டரி லேபரெல்லாம் ரிலீவ் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து 119 ஃபேமிலி கொண்டு வந்து உட்கார வச்சோம். அவங்களுக்கு ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நிறைய அந்த பவுண்டரி லேபருக்கு கொத்தடிமைகளுக்கெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து பஞ்சாயத்து தலைவராக 86 இருக்கும்போதே அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி வந்து அவர் சொல்கிறார், இது நம்ம சொந்த பணம் போட்டே வாங்கலாம் அப்படிங்க. நம்ம அதில் நான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ அவர் சொன்னதை வந்து நான் வந்த பின்னாடி அதை நான் ஃபாலோ பண்ணி முடிச்சிடுறேன். இல்லைன்னா அவங்கள 119 தொகுப்பு கட்டி இன்றைக்கி ஒரு மாடல் வில்லேஜ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நேஷனல் லெவல் அப்படிங்கிற அளவில் அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் அந்த வூண்டிங் வந்து அப்போ இருந்தே எனக்கு தொடர் வந்தது. தொடர்ந்து இந்த திட்டங்கள்லாம் நிறைய செய்யும்போது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு போனோம்னா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் புது திட்டங்கள்லாம் செய்யறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம நல்லா இது பண்ணலாமே, அப்படியே ஒன் ஸ்டெப். ஆமாம், கரெக்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் புதுசாக அரசியலில் வராங்களே யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்தீங்கன்னா உங்களோட ஆதரவு எப்படி இருக்கும்? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த புதுசாக வர்றவங்க வந்து நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல, வித்தவுட் கரப்ஷன், அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வைக்கணும். பணம் காசுலாம் நமக்கு வேண்டியதில்லை, நான் ஒன்லி சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்தால் தான் இது ஒழுக்கமாக இருக்கும். நீங்கள் வரும்போதே வந்து நம்ம செலவு பண்ணிட்டு நம்ம காசு எடுக்கலாம், அங்கே போய் திருடலாம், இங்கே ஏமாற்றலாம், இங்கே கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அது அன்ஃபிட்டு, அவங்க அன்ஃபிட்டு. இப்போ அவங்க வந்து ஒரு 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கணும், பெரியவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னா உங்களோட கருத்து? உண்மைதான், அது உண்மைதானா? கரெக்ட் தான், 100% கரெக்ட். அப்புறம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி எப்படி இருக்கும்? தாராளமாக என்ன மெச்சூரிட்டி, சேம் இல்லாத மெச்சூரிட்டி வந்ததுங்க, ஒன்றுமே கிடையாது. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 6 மாதத்துக்கு எல்லாம் பழகிக்கலாம். நாங்கள் எல்லாம் பிறக்கும் போதே பஞ்சாயத்து தலைவர் பழகி வந்தோம் இல்லையே? நாங்கள் பிறக்கும் போதே பஞ்சாயத்து தலைவரை பிறந்தோமா? கிடையாது. வந்து ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பழகிக்கலாம். அதுக்காக சிரத்தை எடுத்து நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட பெரிய வித்தியெல்லாம் ஒன்றுகள் கிடையாது. நமக்குள்ளேருந்து முதல்ல வரணும். ஆமாம், வரணும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பிலோ 45 அப்படின்னு போட்டாங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். இந்த 7 ஏஜுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவன் டயர்ட் ஆகிடுவாங்க, நடக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, அது இதெல்லாம் வரும். அது அவசியம் இல்லை தான். 25 to 45 பெஸ்ட் அது. கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ சேவை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இப்போ இதுக்கப்புறமும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இப்போ ஏதாவது செஞ்சுட்டு இல்லை, இப்போ ஒன்றும் அது சரியாக நான் பண்ணலை. அப்படியே நான் விட்டுட்டேன். ஏன்னா நானும் ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இனியும் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் ஆலோசனைக்கெல்லாம் வருவாங்க. எக்கச்சக்கம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அவங்க எல்லாமே ஒரு ஐடியா கொடுப்பேன். அவங்க ரூட் சொல்லுவேன், இப்படி போங்க அப்படி போங்க. கிட்ட தமிழ்நாடு முழுவதுமே எங்கள் கூட கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி இருந்தால் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேசிடுவார் எல்லா மாவட்டத்துலேருந்தும். அதனால் அது வந்து அது உங்களுக்குள்ளே ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு எதாவது இருக்கா? இது மில பண்ணாமல் விட்டுருக்கோம்? இல்லை, பண்ணாமல் விட்டுருக்கோனுங்கிறது நிறைய பண்ணலாம். ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் அமையணுமே. அது சூழ்நிலை சப்போர்ட் வேணும். சூழ்நிலைகள் அமையறதில்ல. இன்றைக்கெல்லாம் 1000 2000க்கு ஓட்டு போடுறாங்க, பிரியாணிக்கு ஓட்டு போடுறாங்க, குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த சமுதாயத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சமுதாயத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா திருடனுக்கு ஓட்டு போடுறான். அவன் திருடன் வந்தால் காசு கொடுப்பான், திருடாதவன் காசு கொடுக்க மாட்டான். அப்போ திருடனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா ஓட்டு அவன் திருடனுக்கு போடுறேன், அவன் திருடிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? அப்போ சமுதாயம் எப்படி இருக்கு? எல்லாம் சொல்லுவாங்க தலைவர் திருந்த வேண்டியது. சமுதாயம் திருந்த ஆட்டோமேட்டிக்காக தலைவர் திருந்திக்குவான். நீ ஓட்டுக்கு பணம் வேண்டான்னு சொல்லு, அவன் திருந்திக்குவான். உனக்காகத்தான் நம்ம திருடிட்டு உட்காந்துருக்கான், உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணுமே. அப்போ நீ வேண்டான்னு சொல்லு. ஆமாம், நீ வேண்டான்னு சொல்லு, அவன் திருந்திக்குவான். கிட்டத்தட்ட அவன் 100% பண்ண மாட்டான். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உனக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கொள்ளையடிச்சு உட்காந்துருக்கானுங்க. அந்த சாக்கில் அவங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்க. உனக்கு 5 ரூபாய் கொடுக்குறது அவங்க 5000 ரூபாய் எடுக்கிறாங்க. ஆமாம், நீ ஏன் அது பண்ணுற? நீ வேண்டான்னு சொல்லு. அப்போ நம்ம அவங்களையும் சொல்லலாம், ஏன் நீங்கள் பணம் கொடுக்குறது நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல் சமுதாயம் திருந்து அப்புறம் நீங்கள் தலைவர் திருத்தலாம். இப்போ உங்களை பார்த்து எங்களுக்கெல்லாம் வந்து இவர மாதிரி நாங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக. அதே மாதிரி நிறைய பேருக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இல்லை இருக்கணும். இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வர ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும்.
நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே டோட்டலாக நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட்டில் சூப்பராக இருக்கும். நான் பார்ட்டி பற்றி பேசலை, ஒன்றுமே பொதுவாக நான் சொல்கிறேன். ஆமாம், நான் வந்து எனக்கு நார்த் இந்தியா டூரெல்லாம் 2004 கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில். அங்கே போய் வந்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், வாட்டர் செட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 15 நாள் டூர் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மளாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். 50 வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாடு, அவங்களாம் இன்னும் முன்னேறவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருக்கானுங்க. அது அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு பேசு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம், நீங்கள் அதுவே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பக்காவாக வித்தவுட் கரப்ஷனில் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். ஒரு சிங்கப்பூர் மாதிரியும் ஒரு மலேசியா மாதிரி ஆயிரும் தமிழ்நாடு, அந்த மாதிரி ஆயிரும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா அது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து நான் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினச்சிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, இது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அவங்களுக்கு? இல்லை, உங்கள் மாதிரி பசங்க என்னென்னா நீங்கள் வந்து சர்வீஸ் மென்டாலிட்டி இருக்கணும், ஒன்று வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். நீங்கள் மக்கள் மீது நல்ல ஆர்வம் கொண்டவர்களாகவும் ஆசை கொண்டவர்களாகவும் அன்பு கொண்டவர்களாகவும் பணிவு கொண்டவர்களாகவும் இருக்கணும். ஒன்றுங்களா? ஒன்று. ஆமாம், அது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு இருக்கணும், உங்களுக்கு ஏர்னிங்க்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் அது இல்லாமல் சர்வீஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இம்பார்ட்டண்ட், அது முக்கியம். அது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு, நீங்கள் ஏதோ ஒரு சேலரி இருக்கணும், ஏதோ ஒரு ஒன்று வருமானம் இருக்கணும். அந்த வருமானம் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் யாருனாலையும் முடியாது. அது ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த யங்ஸ்டர் வந்து நல்ல சிறப்பு அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா அவங்க யங்ஸ்டர் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா போய் அங்கே போய் இங்கே போய் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கும். யங்ஸ்டருக்கு கொடுக்குறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி யங்ஸ்டரும் வந்து அந்த பதவி வாங்கின பின்னாடி வேறு விதமாக மாற்றம் இருக்கக்கூடாது. எப்படி நீங்கள் வந்தீங்களோ அதே நிலையில் நீங்கள் கால் எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பதவி கிடச்சிச்சு, சரி நம்ம பாலிசியை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். கண்டிப்பாக. அப்போ எல்லா யங்ஸ்டர்களுக்கும் இந்த இது இருக்கணும். இது இருந்ததுன்னா இந்த தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். ஆனால் எல்லா சோர்ஸும் இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில், எல்லா சோர்ஸும் இருக்குது. பணம் இருக்குங்க, சர்க்கார் பணம் கொடுக்குறாங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை. அந்த சர்க்கார் கொடுக்குற பணத்தை நீங்கள் முழுமையாக செலவு பண்ணி போதும், எச்சா ஒன்றும் வேண்டியதில்லை. கொடுக்குற பணத்தை நீங்கள் முழுமையாக செலவு பண்ணுங்கள், அது 100க்கு 100 உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும் தான் நல்ல அரசியலில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தாட் இருக்குது. அவங்க மட்டும் தான் வரணும் அரசியல். உண்மைதான், அது நிச்சயம்தான் உண்மைதான். படித்தவங்க இருந்தால் தானுங்க போய் நிர்வாகத்தை வந்து பார்க்க முடியும், ஒரு பேப்பர் படிச்சுக்க முடியும். ஒரு பேப்பர் டெல்லியிலேருந்து ஒரு பேப்பர் இங்கிலீஷில் வருது, படிச்சிருந்தா தான் நீ இங்கிலீஷில் ரிட்டன் எழுத முடியும். இல்லாட்டி இன்னொருத்தர் நாடி நீங்கள் போயிட்டு இருக்கணும், நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் மற்றவங்களாம் வராங்க, அதாவது தமிழ் தெரியாதவங்க நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இன்டர்வியூ வர்றாங்க, பார்வைக்கு வர்றாங்க, பஞ்சாயத்தோட பார்வைக்கு வர்றாங்க, மக்களை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்போ நீங்கள் லாங்குவேஜ் வந்து அடிஷனல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுதான் தான் நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக பேச முடியும். இல்லாட்டி யாராவது சப்போர்ட் வச்சு தான் நீங்கள் பேசணும். ஒன்று அது சொல்லுவாங்க, அந்த காலத்தில் படித்த வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் படித்தது வேற, அவங்க அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இல்லை. பாப்புலேஷன் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கும் போது நாட்டின் பாப்புலேஷனே மொத்தமே 30 கோடி தான். இன்னைக்கு 140 கோடி இருக்காங்க இல்லையா? அப்போ 30 கோடின்னா பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 4-5 கோடி தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த 4-5 கோடி நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்க தாராளமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் காமராஜர் எல்லாம் படிக்காத மேதையவர். ஒவ்வொன்றும் வந்து யோசனை பண்ணி படித்தவனுக்கு அந்த யோசனை இருக்காது, படிக்காதவருக்கு அவர் அவ்வளவு யோசனை இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய படித்த மாதிரி நல்லா நீங்களே பண்ணுறீங்க. ஆமாம், அந்த மாதிரி திறமையும் இருக்கும்ல. ஆமாம், அதான் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. படிக்காமையும் திறமை இருக்கும். ஆனால் இருந்தாலுமே படிச்சுக்கிட்டானா இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலேருந்து டெல்லியிலேருந்து வர்றாங்க, அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க. அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம், எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வேற ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, இது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருந்ததுன்னா அது நல்லது தான். படிச்சிருக்கான், அவனே லெட்டர் எழுதுவான், அவனே ரிட்டர்ன் பண்ணுவான், அவனே கான்டாக்ட் பண்ணுவான், அந்த வசதி அவங்ககிட்ட இருக்கும். படிக்காதவனுக்கு கொஞ்சம் சிரமம். ஆமாம், ஆனால் அதனால் படித்தவங்க பதவிக்கு வருது நல்லது அப்படிங்கிறத ஒன்று. ஆக மொத்தம் படித்தாலும் படிக்காட்டியும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்கணும். கரெக்டு, அது இருக்கணும். ஹெல்ப் பண்ணுற மைண்டும் கரப்ஷன் இல்லாமல் இருக்கும். கரப்ஷன் இல்லாமல் இருக்கும். முதல் பாயிண்ட் மெயில் கரப்ஷன் தான். கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். கண்டிப்பாக. சூப்பர் ஐயா, உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு ஐயாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிக்கொண்டு இருக்கேன் இந்த வீடியோ. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.